ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 3.11 பார்க்கலாம். இங்கே 2 பல்லுறுப்புக்கோவை தந்திருக்காங்க. இதோட மீபேவா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன செக் பண்ண சொன்னேன்? வரிசையா இருக்கான்னு செக் பண்ண சொன்னேன். பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் லாஸ்ட் நம்பர் இருக்கணும். கரெக்டா இருக்கு. அடுக்கு குறைஞ்சிட்டே போகணும். எக்ஸோட அடுக்குல எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க நான் இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறேன். ஏன்னா புக்கில் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அதை இங்கே எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது எல்லாமே 3ஆ வாய்ப்பாடில் வரும். சரிங்களா? அதனால 3ஆ பொதுவாக வெளியே எடுத்துடலாம். பாருங்க, இங்கேருந்து 3 வெளியே எடுத்தா பாக்கி என்னது இருக்கு? எக்ஸ் கியூப் இருக்கு. அதை எழுதிக்கலாம். மைனஸ் இருக்கு. இனி 3 எதால பெருக்குனா 12 கிடைக்கும்னு பார்க்கணும். எதால பெருக்கணும்? 4ஆல. 3 12 கரெக்டாக வருது பார்த்தீங்களா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டு ப்ளஸ். அடுத்து 3 எதால பெருக்குனா 21 கிடைக்கும். 7ஆல பெருக்குனா 7 3 21. அடுத்து எக்ஸ் இருக்கு மைனஸ். இனி 3 எதால பெருக்குனா 18 கிடைக்கும். 6ஆல பெருக்குனா. ஓகேங்களா? இதே மாதிரி இங்கேயும் பாருங்க, 6 30 60 48 இது எல்லாமே 6ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ 6 பொதுவாக வெளியே எடுத்துடலாம். இங்கேருந்து 6 வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கு? எக்ஸ் கியூப் இருக்கு. அடுத்து மைனஸ் 6 எதால பெருக்குனா 30ஆ மாறும். 5ஆல பெருக்குனா 6 5 30. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டு. இனி பிளஸ் 6 எதால பெருக்குனா 60ஆ மாறும். 10ஆல பெருக்குனா 6 60. இந்த எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 6 எதால பெருக்குனா 48 கிடைக்கும். 8ஆல பெருக்குனா 8 48. இப்போ வெளியே நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு மீபேவா கண்டுபிடிக்கணும். முதல் 3 எந்த வாய்ப்பாடில் வரும்? 3ஆம் வாய்ப்பாடில். ஓர் 3 3. அடுத்து 6 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போ வரும்? ஈர் 3 6. மீபேவா அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியது. எது சேமா இருக்கு? 3 தானே சேமா இருக்கு. அப்போ தேர்ஃபோர் மீ பே வா இஸ் ஈக்குவல் டு 3. மறக்கக்கூடாது. ஆன்சர் எழுதும்போது இந்த 3 எழுதிக்கணும். இப்போ பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவையை வகுக்கலாம். இந்த மாதிரி எஃப் வடிவத்தில் போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸை உள்ளே எழுதிக்கணும். சரிங்களா? பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7 எக்ஸ் மைனஸ் 6 எழுதியாச்சு. இனி ஜி ஆஃப் எக்ஸ் இதை நம்ம வெளியே எழுதிக்கணும். எழுதிக்கலாமா? எக்ஸ் கியூப் அடுத்து மைனஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10 எக்ஸ் மைனஸ் 8. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது? எக்ஸ் கியூப் இருக்குது. எழுதிருங்க. பைக்கை கீழே இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் இருக்குது. பாருங்கள், எக்ஸ் கியூப் கேன்சல். அப்போ எதுவுமே இருக்காதா? 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த 1 மேலே எடுத்து எழுதிக்கலாம். இனி 1ஆல் இதை பெருக்க போகிறோம். 1ஆல் எதை பெருக்கிறோமோ அது அப்படியே வரும். அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10 எக்ஸ் மைனஸ் 8 எழுதியாச்சு. இப்போ குறியீடை மாற்றுங்க. முன்னாடி குறியீடு இல்லாட்டா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல். அடுத்து இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் இருக்குது. மைனஸ்னாலே கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். கழிங்க. 5லேருந்து 4 கழிச்சா 1ன்னா எழுதிக்காண்டா. பெரிய நம்பர் 5, அதோட குறியீடு ப்ளஸ்ஸு. முதல்ல எழுதும்போது ப்ளஸ் குறியீடு போடாண்டா. 5லேருந்து 4 கழிச்சா 1ன்னா எழுதிக்காண்டா. வேற இந்த எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் எழுதிருங்க. இங்கே மைனஸ் கழிங்க. 10லேருந்து 7 கழிச்சா 3. 2ல் எக்ஸ் இருக்குது, ஒரு வாட்டி எழுதிக்கலாம். எது பெருசு? 10 தான் பெருசு. அதோட குறியீடு மைனஸ். இனி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. 8லேருந்து 6 கழிச்சா 2. பெரிய நம்பர் 8, அதோட குறியீடு ப்ளஸ். இனி இறக்க எதுவுமே இல்லை. அப்போ இதுதான் மீதி. நமக்கு இங்கே 0 வரல. முதல் அதை எழுதிக்கலாம். இதை எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2. இதில் இருந்து பொதுவாக எதையும் வெளியெடுக்க முடியாது. இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது 0க்கு சமம் இல்லை. நம்ம 0 வாரது வரைக்கும் சால்வ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா, மறுபடியும் எஃப் வடிவத்தில் போட்டுக்கோங்க. வெளியே இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம உள்ளே எழுதிக்கணும். எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் அடுத்து மைனஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10 எக்ஸ் கடைசியில் மைனஸ் 8. மீதி இங்கே கிடச்சி பார்த்தீங்களா? இதை நீங்கள் வெளியே எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2 எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே எக்ஸ் கியூப் இருக்கா? அதை மேலே எழுதிக்கணும். பைக்கை கீழே இந்த எக்ஸ் ஸ்கொயரை எடுத்து எழுதிருங்க. பாருங்கள், 2ல எக்ஸ் இருக்குது, அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். வகுத்தல்ல இருக்குது, அப்போ அடுக்க கழிக்கணும். 3லேருந்து 2 கழிச்சா 1, அடுக்கில் 1னா எழுதாண்டா. இப்போ இந்த எக்ஸை அப்படியே மேலே எடுத்து எழுதிருங்க. பெருக்கலாமா? எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா எக்ஸ் கியூப். 2ல எக்ஸ் இருக்குது, ஒரு வாட்டி எழுதிக்கணும். இனி இங்கே பெருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வகுத்தோம், அப்போ அடுக்க கழிச்சோம். இங்கே பெருக்கிறோம், அப்போ அடுக்க கூட்டணும். எக்ஸோட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 2 கூட்டினா 3. புரியுதா?
இனி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அடுத்து 3. இனி எக்ஸையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இனி 2 எக்ஸையும் பெருக்குன்னா 2x. குறியிட மாற்றிடுங்க. ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல். மைனஸ் இருக்குது, கழிக்கலாம். 5லேருந்து 3 கழிச்சா 2. பெரிய நம்பர் 5, அதோட குறியீடு மைனஸ். 2ல் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை ஒரு வாட்டி எழுதிக்கணும். இங்கே மைனஸ். 10லேருந்து 2 கழிச்சா என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். பெரிய நம்பர் 10, அதோட குறியீடு ப்ளஸ். 2ல் எக்ஸ் இருக்குது, அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி -8, இதை இறக்கிடலாமா? இனி அடுத்து என்ன பண்ணணும்? இறக்குன உடனே இங்கே ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது? -2x². அதை எழுதிக்கணும். பைக்கு கீழே இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். பாக்கி என்னது இருக்குது? -2. இந்த -2 அப்படியே மேலே எடுத்து எழுதிக்கணும். பெருக்கலாம். -2ஐயும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? -2x². அடுத்து குறியீட பெருக்குங்க. மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ். பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும். இனி நம்பரை பெருக்கலாமா? 3 6. இங்கே மட்டும் எக்ஸ் இருக்குது, அதை எழுதிருங்க. இனி மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸ். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். 2 4. குறியீட மாற்றிடலாம். மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். -2x² + 2x² கேன்சல். ஒரு மைனஸ். கழிங்க. 8லேருந்து 6 கழிச்சா 2. பெரிய நம்பர் 8, அதோட குறியீடு ப்ளஸ். ஃபஸ்ட்டு எழுதும்போது ப்ளஸ் குறியீடு போடாண்டா. அடுத்து 2ல் எக்ஸ் இருக்குது, அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. இங்கே மைனஸ். கழிங்க. 8லேருந்து 4 கழிச்சா 4. பெரிய எண் 8, அதோட குறியீடு மைனஸ். இறக்க எதுவுமே இல்லை. அப்போ இதுதான் இதோட மீதி. இப்போ இதில் பொதுவாக என்னது இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 வெளியே எடுத்துடலாமா? இங்கேருந்து 2 வெளியே எடுத்தா பாக்கி என்னது இருக்கும்? எக்ஸ் இருக்கும். சென்டரில் மைனஸ் இருக்குது, எழுதிடலாம். அடுத்து 4 எப்படி எழுதலாம்? 2 4. அப்போ ஒரு 2 வெளியே எடுத்தா பாக்கி எங்கே? ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா? இதுவும் 0க்கு சமம் இல்லை. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. மறுபடியும் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி எஃப் வடிவத்தில் போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வெளியே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? அதை இப்போ உள்ளே எழுதிக்கணும். x² -3x + 2 எழுதியாச்சு. இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத வெளியே எடுத்து எழுதிருங்க. x - 2. என்ன பண்ணணும்? முதல் x² எழுதிருங்க. பைக்கு கீழே இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் ஒன். 2ல் எக்ஸ் இருக்குது, ஒரு வாட்டி எழுதிக்கலாம். அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். வகுத்தல்ல இருக்குது. அப்போ கழிங்க. 2லேருந்து 1 கழிச்சா 1. அடுக்கில் 1ன்னு எழுதாண்டாம். இப்போ இந்த எக்ஸை அப்படியே மேலே எடுத்து எழுதிக்கலாம். பெருக்கலாமா? எக்ஸையும் பெருக்குனா x². அடுத்து மைனஸ் இருக்குது. இனி எக்ஸையும் 2ஐயும் பெருக்குனா 2x. குறியீட மாற்றலாமா? ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் x² - x² கேன்சல். ஒரு மைனஸ். கழிங்க. 3லேருந்து 2 கழிச்சா 1. 1ன்னு எழுதிக்காண்டா. அடுத்து 2ல் எக்ஸ் இருக்குது, அதை ஒரு வாட்டி எழுதிக்கலாம். எது பெருசு? 3 தானே பெருசு, அதோட குறியீடு மைனஸ். இனி +2. இதை அப்படியே கீழே இறக்கிருங்க. இறக்குன உடனே இங்கே ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது? -x இருக்குது. பைக்கு கீழே இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸும் கேன்சல். அப்போ ஒரு மைனஸ், அது அப்படியே வந்துடும். வேற எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த -1 அப்படியே மேலே எடுத்து எழுதிருங்க. பெருக்கலாம். 1ஆல பெருக்கும்போது இதே தான் கிடைக்கும். ஆனால் மைனஸ் இருக்குது. மைனஸால் பெருக்கும்போது ப்ளஸ் குறியீடு மைனஸ் ஆகிடும். மைனஸ் குறியீடு ப்ளஸ் ஆகிடும். இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, எதுவுமே இல்லாட்டா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். எக்ஸ் அப்படியே தான் வரும். ஏன்னா 1ஆல பெருக்குன்னா அதே தான் வரும். இனி மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். +2. ஓகேங்களா? குறியீடை மாற்றிடலாம். மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். -x + x கேன்சல். +2 -2 கேன்சல். அப்போ எதுவும் இருக்காது, 0. இப்போ பாருங்க, மீதி 0 வந்துடுச்சா? அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். therefore மீ பே வா இஸ் ஈக்குவல் டு. மீதி இங்கே 0 வரும்போது சைடில் என்னது இருக்கோ அதுதான் இதோட மீபேவா. அதுக்கு முன்னாடி நம்ம மீபேவா 3 கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அதை தான் நீங்கள் முதல்ல எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு தான் இதை எடுத்து எழுதிக்கணும். x - 2. இவ்வளோ தான் இந்த சம்.